தென்னை மரம் இது போல் வந்து பெரிய மரங்களாக நடும்போது அடியில் வேர் இறங்கிடாதா அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த பைகளுக்கு வந்து மாற்றி 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 வச்சு வேரை வந்து வெளியில் போக விடாமல் வந்து பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சு டெவலப் பண்ணுறது. அதனால தான் பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து இதெல்லாம் வந்துட்டு குட்டை நெட்டை ரகத்தில் வருது. இளநிக்கும் தேங்காய்க்கு ஆகக்கூடிய நாற்றுகள் ஃபுல் டார்க் க்ரீனில் வரக்கூடியது. இது நீ பார்த்தீங்கன்னா தெரியும், வச்சிங்கன்னா ஒரு 1.5 வருஷத்தில் வந்துடும். ஏங்க இது மரம் வந்து பருக்காது அப்படின்னா, அடியில் வேர் இறங்கிட்டா என்னவா வரும்னா, இப்படி அடியில் வேர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடியில் வேர் இறங்கிருச்சு. இன்னும் இந்த மரத்தை வந்து பாக்கெட்லேருந்து எடுக்க முடியாது. இது அப்படியே மரமாக விட வேண்டிதான். மண்ணில் வேர் இறங்கினோடனே எவ்வளவு சீக்கிரமாக ரெண்டும் ஒரே கன்றுகள், அதாவது மண்ணில் வேர் இறங்கும்போது எவ்வளோ சீக்கிரமாக வந்து அடித்தூர் பறக்குதுன்னு பார்த்தீங்களா? அப்போது இது போல் பெரிய சைஸ் நாட்டுகள் வைத்தாலும் அடித்தூர் பறக்காமல் போயிருமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வேண்டாம். நல்லபடியாக வந்து அடித்தூர் வந்து மண்ணில் இறங்கும்போது வேகமாக வந்து மண்ணில் இறங்கும். அப்படி அடித்தூர் வந்து வேகமாக பறக்கும். அப்படி பறக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் போது முதல் அறுவடை வந்து முதல் பாலை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுபோல் வந்துட்டு பெரிய ரக நாற்றுகள், விரிய ரக நாற்றுகள், குட்டை நெட்டை ரக நாற்றுகள், நெட்டை குட்டை நாற்றுகள், தேங்காய்க்கு இளநிக்கு ஆகிறது, இளநிக்கு தேங்காய்க்கு கொப்பரை ஆகிறது, இதுபோல் விரிய நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உழவியை தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.